வணக்கம் நம்பளே, நீ நம்ம பஜாஜ் சேட்டக் 35 சீரிஸ் தான் பார்க்க போறோம். இந்த 35 சீரிஸ்ல இந்த பஜாஜ் சேட்டக் என்னென்ன அப்டேட் இந்த ஸ்கூட்டர் கொண்டு வந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இதுக்கு முந்தைய மாடல் இந்த ஸ்கூட்டருக்கும் இந்த ஸ்கூட்டருக்கு எவ்வளவு மைலேஜ், எவ்வளவு ஸ்பீடு என்னன்னு இந்த வீடியோ நம்ம கம்ப்ளீட்டா பார்க்கலாம். அதனால இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நமக்கு இந்த வண்டியை ப்ரொமோட் பண்ணது நம்ம வேலூர் ஆர்டி போற வழியில இருக்க ஸ்டாப்பின் நியர்பை இருக்க விடிஎஸ் சாயர் ஷோரூமோட கான்டாக்ட் நம்பர் டிஸ்பிளே மென்ஷன் பண்றேன். ஃபர்ஸ்ட் டைமா நம்ம சேனல் பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பஜாஜ் சேட்டக் 35 சீரிஸோட ஒரு சினிமேட்டிக் பார்க்கலாம் வாங்க. பஜாஜ் சேட்டக் 2025 அப்டேட்டா பார்த்தவங்களுக்கு ஒரு 35 சீரிஸ்னு ஒரு அப்டேட் மாடல் கொடுத்துருக்காங்க. இந்த 35 சீரிஸ்லாம் என்னன்னு பார்த்தவங்களுக்கு இந்த வண்டி 3 வேரியண்டா கொடுத்துருக்காங்க. 3501 ஒரு டாப் எண்ட் மாடல், 3502 மிட் வேரியன்ட், 3503 பேஸ் வேரியன்ட். நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம் 3501 டாப் எண்ட் மாடல் தான் இதுல பார்த்துட்டு இருக்கோம். இந்த டாப் எண்ட் மாடல்ல என்னன்னு பார்த்தாலும் இந்த வண்டி 35 சீரிஸ் மென்ஷன் பண்ண காரணம் என்னன்னா வண்டியோட பேட்டரி 3.5 கிலோவாட் பேட்டரி பேக் கொண்டு வந்தாங்க. அதுல என்ன அப்படின்னா இதுக்கு முந்தைய மாடல் உங்களுக்கு 3.2 இருந்தது, இப்போ 3.5 கிலோவாட் பேட்டரி பேக் கொண்டு வந்தாங்க. சரி, இந்த 3.5 கிலோவாட் பேட்டரி பேக்ல கொண்டு வரும்போது வண்டியோட பூட் ஸ்பேஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த வண்டியோட பூட் ஸ்பேஸ் பார்த்தவங்களுக்கு 35 லிட்டருக்கான பூட் ஸ்பேஸ் இதுல கொண்டு வந்தாங்க. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு பேட்டரி அந்த பூட் கீழே இருந்தது, அதாவது பூட் ஸ்பேஸ் கீழே தான் உங்களுக்கு பேட்டரி இருந்து. இப்போ பேட்டரி உங்களுக்கு ஃப்ளோர் போர்டில் கொண்டு வந்தாங்க. ஃப்ளோர் போர்டில் கொண்டு வரும்போது மழையிலையும் வெயிலையும் நம்ம பிளஸ்ல போமா வண்டியோட பேட்டரி ஏன்னா டேமேஜ் ஆகுமான்னு கேட்டா வண்டி டேமேஜ் ஆகாது, அதாவது பேட்டரி டேமேஜ் ஆகாது. ஏன்னா இந்த வண்டி அவங்க லான்ச் பண்ணும்போது ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் அவங்க டெமோவுக்காக ஒரு தண்ணியில முழுகிற மாதிரி வண்டியோட பேட்டரியும் சரி வண்டியோட மோட்டரை நிக்க வச்சு ரொம்ப நேரம் அந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் டிரைவ் பண்ண பிறகு தான் இந்த வண்டி அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. அதனால நம்ம இந்த வண்டி பிளஸ்ல போனாலும் சரி இல்ல மேடிலையோ இல்ல ஸ்பீட் பிரேக் மேட்லயோ இல்ல ஸ்பீட் பிரேக்ல ஏறி இறங்கினாலும் வண்டியோட பேட்டரிக்கு எந்த ஒரு இஷ்யூவும் வரக்கூடாதுன்னா வண்டியோட சேஸும் பார்த்தவங்களே நல்ல குவாலிட்டியா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம வண்டியோட பேட்டரிக்கும் சேஸுக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் வரக்கூடாதுன்னா உங்களுக்கு மிட் செக்மெண்ட்ல பார்த்தவங்களே பேட்டரிக்கும் சேஸுக்கும் உங்களுக்கு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு மெட்டல் பாடியும் ஃபினிஷ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த பஜாஜ் சேட்டக் அவங்க லான்ச் பண்ணும் போது வண்டி ஒரு மெட்டல் குவாலிட்டி தான் லான்ச் பண்ணுவாங்க. மற்ற பிராண்ட்லாம் பார்த்தவங்களுக்கு ஃபைபர் குவாலிட்டி இருக்கும், ஆனா பஜாஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தவங்களுக்கு ஒரு மெட்டல் குவாலிட்டர் தான் இந்த வண்டி லான்ச் பண்ணிருந்தாங்க. அதே போலதான் இந்த 3501 பார்த்தவங்களே ஒரு மெட்டல் பாடியில தான் இந்த வண்டியை கொண்டு இருக்காங்க. சரி, இந்த வண்டியோட லுக் வைஸ் ஏன்னா அப்டேட் என்ன பார்த்தவங்களுக்கு இந்த வண்டியோட லுக் வைஸ்ல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது, அதே சேம் தான். இதுக்கு நீங்க 2901 3201 பார்த்தவங்களும் சரி இந்த 3501 பார்த்தவங்க அதே சேம் டிசைன் பெறலாம். பட் அவங்க என்ன கொண்டு வந்தாங்கன்னா இந்த வண்டியோட 3501 பார்த்தவங்களுக்கு டிஎஃப்டி டிஸ்பிளேல உங்களுக்கு டச் ஆப்ஷன்ஸ் கொண்டு இருக்காங்க. இதுதான் டச் ஆப்ஷன்ஸ் இதுல கொண்டு இருக்காங்க. டச் ஆப்ஷன்ல மெனுல என்னென்ன செட்டிங்ஸ், டாக்குமெண்ட், டிஸ்பிளே, அதே போல வண்டியோட ஹெல்பிங். இந்த வண்டியில நம்ம சப்போஸ் இந்த வண்டி நம்ம வேற ஏதாவது டிரைவ் பண்ண கொடுக்குறோம், அவங்க லிமிட்டான ஸ்பீட்ல போறாங்களா இல்ல ரொம்ப ஹை ஸ்பீட்ல போறாங்கன்றது எல்லாமே வந்து கண்ட்ரோல் பண்ற மாதிரி இது உங்களுக்கு 30+ உங்களுக்கு ஆப் உங்களுக்கு இந்த பஜாஜ் சேட்டக் கொண்டு இருக்காங்க. நம்ம பிளே ஸ்டோர்ல போயிட்டு இந்த ஆப்பை நம்ம டவுன்லோட் பண்ணிட்டா நம்ம வண்டி யாருன்னா கொடுக்குறோம் இல்ல சப்போஸ் நம்ம வண்டியை பார்க் பண்றோம் வேற அந்த வண்டியில வந்து அதாவது சப்போஸ் கை வைக்கிறாங்க யாரும் எடுத்து போறாங்கன்னா ஆன்டி செப்ட் அலாரம்ல எல்லாமே உங்களுக்கு இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ல கொண்டு வந்தாங்க. ஃபுல்லா வந்து நம்மள நேவிகேஷன் ஆப்ஷன் இது உங்களுக்கு நேவிகேஷனோட கொண்டு வந்தாங்க. இதுல நம்ம வண்டி வாங்கிட்டு ப்ளூடூத் மூலமா பேர் பண்ணிட்ட போதும் கனெக்ட் ஆப்ஷன் கொடுத்தா நம்ம எங்க டிராவல் பண்ணோமோ அதுக்கான மேப்பிங் எல்லாம் பார்த்தா உங்களுக்கு இந்த அழகான உங்களுக்கு கலர்ஃபுல்லான இந்த டிஎஃப்டி டிஸ்பிளே உங்களுக்கு மேப்பிங் காட்டும். சப்போஸ் சாங்ஸ் என்ன கேட்குறதாலும் நம்ம கேட்டுட்டு போகலாம், அதுக்கான ஆப்ஷனும் இந்த டச் உங்களுக்கு டிஎஃப்டி டிஸ்பிளேல கொண்டு வந்தாங்க. கீ ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தா உங்களுக்கு நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் 32 சீரீஸ்ல அதே மாதிரி இப்போ அதே 3501 கொண்டு வந்தாங்க. இந்த கீ ஆப்ஷன்ஸ் பார்த்தா உங்களுக்கு டாப் எண்ட் மாடல் 3501 மட்டும் தான் உங்களுக்கு ஃப்ரண்ட் செக்ஷன்ல க்ளவ் பாக்ஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஜஸ்ட் நம்ம ப்ரெஸ் பண்ணா போதும் அந்த க்ளவ் பாக்ஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதே 3502 3503 அல்ல பார்த்தவங்களுக்கு இந்த மிட் வேரியன்ட்லும் பேஸ் வேரியன்ட்லும் இந்த கீ ஆப்ஷன்ஸ் வராது. அதே போல ஒரு பைக் செக்மெண்ட்ல இருக்கிற மாதிரி தான் இந்த எட்ஜஸ்ல பார்த்தவங்களுக்கு ஒரு ஹேண்டில் ஃபினிஷ் பண்ணிக்காங்க, ரொம்ப அழகா இருக்கு.
பிளஸ் நடுவுல இந்த பஜாஜோட சேட்டக்கோட லோகோ மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுவும் ரொம்ப நல்லா இருக்கு. 35 லிட்டர்ஸ்க்கான பூட் ஸ்பேஸ் இதில் பார்த்துருக்கோம். இந்த டாப் எண்ட் மாடல் மட்டும் தான் உங்களுக்கு ஆன்போர்ட் சார்ஜிங் கேபிள் வரும். இதே உங்களுக்கு 3502 3503ல பார்த்தவங்களுக்கு சார்ஜரோட உங்களுக்கு அந்த பெரிய ஒரு அடாப்டரோட தான் உங்களுக்கு சார்ஜிங் கேபிளே வரும். ப்ளஸ் உங்களுக்கு நிறைய ஒரு பூட் ஸ்பேஸ் இதில் இருக்கு. உங்களுக்கு ஒரு ஒயிட் லைட் இதில் கொண்டுருக்காங்க. சார்ஜிங்கான கேபிள் ஆப்ஷன்ஸும் பார்த்தவங்களுக்கு இதுக்கு முந்தைய மாடல் இருந்து அதே சேம் டிசைன் படம் தான் இப்பயும் கொண்டுருக்காங்க. நம்ம இந்த ஷீட்டு கீழே இந்த இடத்துல உங்களுக்கு கேபிள் வரும். நம்ம சார்ஜ் பண்ணும்போது கேபிளும் சரி எந்த ஒரு ஃபால்ட்டும் வராது. நம்ம சேஃபாக உங்களுக்கு இந்த வண்டியை நம்ம சார்ஜ் பண்ணுற ஆப்ஷன்ஸ் இதில் கொண்டு இருக்காங்க. 3501 பார்த்தவங்களுக்கு ஃப்ரண்ட்ல உங்களுக்கு டிஸ்க் ஆப்ஷன் கொண்டு இருக்காங்க. 3502ல உங்களுக்கு டிஸ்க் இருக்கு. ஆனால் 3503ல உங்களுக்கு ட்ரம் ஆப்ஷன்ஸ் தான். இந்த 3502ல உங்களுக்கு டிஎஃப்டி டிஸ்பிளே தான். பட் அது உங்களுக்கு டச் ஆப்ஷன்ஸ் கிடையாது. 3503 பேஸ் வேரியன்ட்ல பார்த்தவங்களுக்கு எல்சிடி இன்ஸ்ட்ருமெண்ட் கிளாஸ்ல தான். அது உங்களுக்கு டிஎஃப்டியோ டச் ஆப்ஷனும் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு நார்மலா இன்ஸ்ட்ருமெண்ட் கிளாஸ்ல தான் கொண்டு இருக்காங்க. சரி, இந்த வண்டியோட மோட்டார், அதாவது இந்த வண்டியோட மோட்டார், அதே போல இந்த வண்டியோட பேட்டரிலாம் என்ன வாரண்டி பார்த்தவங்களே IP67 ரிலேட்டட் பேட்டரி மோட்டார் தான் கொண்டு இருக்காங்க. இதனால நம்ம இந்த வண்டி மழையிலையும் சரி, நம்ம டிரைவ் அந்த மழையிலையும் சரி, அந்த தண்ணியில நான் டிரைவ் பண்ணி போனாலும் வண்டியோட மோட்டாருக்கும் சரி, வண்டியோட பேட்டரிக்கும் எந்த ஒரு இஷ்யூஸும் வராத மாதிரி தான் இந்த வண்டியை இப்போ ரெடி பண்ணியிருக்காங்க. சரி, இந்த வண்டியோட ஷீட் என்ன பார்த்தவங்களுக்கு பஜாஜ் சேட்டக் என்ன சொல்ல வராங்கன்னா, இது நாங்கள் கொண்டு வந்த ஷீட் செக்மெண்ட் வேற எந்த ஒரு பிராண்டும் கொண்டு வரல. ஏன்னா இந்த ஷீட் செக்மெண்ட் பார்த்தவங்களுக்கு முந்தைய மாடல் கம்பேர் பண்ணும்போது இப்போ 80mm பார்த்தவங்களுக்கு இந்த ஷீட்டை உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதனால இந்த வண்டி எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் நம்ம டபுள்ஸ்ல போனாலும் சரி, ட்ரிபிள்ஸ்ல போனாலும் சரி, ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளா டிரைவ் பண்ண மாதிரி ஆப்ஷன் தான் இந்த ஷீட்டிங் ஆப்ஷன்ஸ் கொடுக்காங்க. இந்த 35 சீரீஸ்ல டாப் மாடல்ல மட்டும் தான் உங்களுக்கு ஒரு டியூல் டோன் கலர்ல உங்களுக்கு ஷீட் ஆப்ஷன்ஸ் இருக்கும். இந்த மிட் வேரியன்ட்லயும் பேஸ் வேரியன்ட்ல பார்த்தவங்களுக்கு ஒரு சிங்கிள் கலர் ஆப்ஷன்ஸ் தான் இந்த ஷீட்டை கொடுக்காங்க. அதே போல வேற என்ன பார்த்தவங்களுக்கு டாப் பெயின்ல பார்த்தவங்களுக்கு ஃப்ரண்ட்ல உங்களுக்கு ஷீட்டு கீழே போடுவாங்க. அதோட கெப்பாசிட்டி என்ன பார்த்தவங்களுக்கு 3 to 5 kg வரைக்கும் லோடிங் கெப்பாசிட்டி வர மாதிரி சின்னதா ஒரு ஊக்கும் கொண்டு வந்திருக்காங்க. சரி, இந்த வண்டியோட மோட்டார்லாம் என்ன பார்த்தவங்களுக்கு சேம் அதே மோட்டார் தான், எந்த ஒரு அப்டேட்டும் இல்லை. இந்த வண்டியோட டிசைன் பேட்டர்லாம் அதே சேம் தான், எந்த ஒரு அப்டேட்டும் கொண்டு வரல. அதே போல வண்டியோட ஹெட்லைட், டெய்லைட் அது எல்லாமே உங்களுக்கு சேம் டிசைன் தான். உள்ள உங்களுக்கு எல்இடி செக்மெண்ட் தான். பட் இதுல என்னென்ன பண்ணிட்டாலும் சின்ன சின்ன குரோம் ஃபினிஷ்லாம் பார்த்தவங்களுக்கு கலர் ஆப்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி குரோம் இருக்கும். அதனால பிளாக் ஃபினிஷ்ல இந்த டிசைன் பேட்டர்ல இந்த சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. வேற என்ன பார்த்தவங்களுக்கு இந்த 35 சீரிஸ் 3501 டாப் எண்ட் மாடல்ல மட்டும் உங்களுக்கு ஆன்போர்ட் சார்ஜிங் கொண்டு இருக்காங்க. மற்றதெல்லாம் பார்த்தவங்களுக்கு ஆன்போர்ட் சார்ஜிங்லாம் வராது. நம்ம சார்ஜர் பாக்ஸ் நம்ம எடுத்துன்னா டிராவல் பண்ற மாதிரி கொண்டு இருக்காங்க. இந்த டாப் எண்ட் மாடல்ல மட்டும் உங்களுக்கு ஆன்போர்டோட சார்ஜிங் நம்ம ஜஸ்ட் நம்ம கேபிள் இருந்தால் மட்டும் போதும். ஃப்ரண்ட்ல நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம், இல்லை நம்ம ஜஸ்ட் நம்ம கையில கூட யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி உங்களுக்கு கேபிள் மட்டும் எடுத்து போயிட்டு நம்ம டிராவல் பண்ணும்போது இந்த வண்டி எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் லாங் டிராவல் பண்றோம் அப்படின்னா நம்ம டிராவல் பண்ணிட்டு என்னோட சார்ஜ் டவுன் ஆயிடுச்சா சார்ஜ் பண்ற ஆப்ஷன்ஸ் இருக்கு. இந்த வண்டியோட மைலேஜ் என்ன பார்த்தவங்களுக்கு அரை டெஸ்ட்ல உங்களுக்கு 153 கிலோமீட்டர் போற மாதிரி கொண்டு இருக்காங்க. பட் ஆன் ரோட்ல நம்ம டிரைவ் பண்ணும்போது 120ல இருந்து 130 உங்களுக்கு மைலேஜ் கண்டிப்பா வரும் சொல்லலாம். இந்த மைலேஜும் சரி, இந்த வண்டியோட ஸ்பீடும் சரி 35 சீரீஸ்ல எல்லாம் உங்களுக்கு காமனா தான் கொண்டு இருக்காங்க. பட் அந்த பிரைஸுக்கு ஏற்ற மாதிரி வண்டியோட டிஎஃப்டி டிஸ்பிளேல தான் இவங்க அப்டேட் பண்ணிருக்காங்க. சேட்டக் 35 சீரீஸ் இந்த வண்டியோட எக்ஸோரு பிரைஸ் என்ன பார்த்தவங்களுக்கு பேஸ் வேரியன்ட் உங்களுக்கு 1,19,000 கொண்டு வந்திருக்காங்க. 35 சீரீஸ்ல உங்களுக்கு 3503 மாடல் நம்ம பார்த்துட்டு டாப் மாடல் பார்த்துருக்கோம். 35ல உங்களுக்கு 3501 இந்த ஒன்னோட எக்ஸோரூம் பிரைஸ் பார்த்தவங்களுக்கு 1,42,000. இந்த ஒன்னோட ஆன் ரோட் பிரைஸ் பார்த்தவங்களுக்கு 1,48,000. இந்த ஒன்னோட ஆன் ரோட் பிரைஸ் நம்ம வேலூரோட பிரைஸ் இது. வேற எதனா ஊரா இருந்தா ஒன்னோட பிரைஸ் பார்த்தவங்களுக்கு உங்க ஊருக்கு ஏற்ற மாதிரி ஆன் ரோட் பிரைஸ் மாற்றம் வரும். இதற்கு நம்ம பஜாஜ் சேட்டக் 35 சீரீஸோட கம்ப்ளீட் டீடைல் ரிவ்யூ பார்த்துப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இன்ஃபோ சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. நன்றி.